ஹாய், ஹலோ, வெல்கம் டு லேர்ன் காம்லி தமிழ். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டிங் ஆல்டர்னேட்டிங் சம்ஸ்ன்ட்டு ஒரு லீட் கோட் கொஸ்டின் தான் போட போகிறோம். கொஸ்டினும் அரே பேஸ்ட் டாபிக் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஆல்டர்னேட்டிங் சம்ஸ் ஆஃப் நம்ஸ். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. இதில் வந்து எப்படின்னா, ஈவன் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஆட் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் நெகட்டிவாக இருக்கும். நம்ம இது வந்து ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7 தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா -3, -7 இருக்குது. எதனாலனா இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது வந்து தேர்ட் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டு. ஸோ அது வந்து நம்ம நெகட்டிவ் ஆக்கிட்டு மொத்தமாக ஆட் பண்ணிட்டு ஆட் இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து அப்படியே பாசிட்டிவாக இருக்கும். மொத்தமாக ஆட் பண்ணி -4ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இங்கே அவுட்புட்டில். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சிம்பிள் மாற்றி அப்புறமேல் சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. அது வந்து எப்படி சொல்ல, வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி. அப்போல்லாம் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக யோசிக்கிங்க. சிம்பிளாக எப்போயுமே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சிம்பிள் தான். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஆக்சுவலாக காமனாக நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆட் இண்டெக்ஸில் இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கும், ஈவன் இண்டெக்ஸில் இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆடுன்ட்டு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அதில் ஆடில் இண்டெக்ஸ் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஈவன்ட்டு ஒரு வேரியபிள் வச்சுட்டு ஈவன் நம்பர் இருக்க எல்லா இண்டெக்ஸ் எல்லா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி வைக்க போகிறோம். கடைசியில் நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். சரி, நான் உங்களுக்கு எப்படின்ட்டு பண்ணி காமிக்கிறேன். ஆட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து ஈவன் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து ஃபார் லூப்பில் ஃபார் int I equal to 0, I is less than nums dot length dot length. இப்போ வந்து இது வந்து ஈவன் நம்பர் தானே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் 0 இருக்குன்னா அடுத்த ஈவன் நம்பருக்கு நம்ம எப்போ போவோம், +2 இருந்தால் போவோம். ஈக்குவல் டு +2 இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஐ வந்து ப்ளஸ் ஆகும். ஆக்சுவலாக நம்ம இப்படி போகிறதுக்கோட அர்த்தம் என்னதுன்னா, இப்போ வந்து ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டிருக்கேன்னா, இது ஆக்சுவலாக என்ன டினோட் பண்ணுதுன்னா, இப்படி டினோட் பண்ணுது, ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2. இதை தான் நம்ம ஷார்ட்டாக இந்த மாதிரி போட்டுடுறோம். எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஸோ ஓகே, இது வந்து ஈவன் நம்பர்ஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஈவன் அதே மாதிரி தான் நம்ஸ் ஆஃப் ஐ. இதுவுமே நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இதுவுமே இப்படி சிம்பிளாக ஆக்சுவலாக நம்ம என்ன போட்டுறோம்னா, ஈவன் ஈக்குவல் டு ஈவன் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஐ. இப்படின்னா அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதுக்குள்ளே ஆட் ஆகிட்டே இருக்கும் அந்த வேரியபிள்குள்ளே. ஸோ இப்படி போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பர் வந்துடுது. ஸோ இப்போ ஆட் நம்பர் போடுவோம். இன்ட்டு ஆட் ஸ்டார்டிங் என்னது 1, ஐ இஸ் லெஸ் தென், நம்ம இங்கேயும் ஐன்ட்டு போட்டுக்கலாம், இங்கேயும் ஐன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த லூப் முடிச்சதுக்கப்புறம் இந்த லூப்புக்குள்ளே மட்டும் தான் நம்ம இந்த ஐன் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த லூப்பில் போடுறப்பையும் இது வேறு அது வேறு தனித்தனி தான். ஸோ அதனால எரர் வராது. 1, 2, 3 அப்போ வந்து இங்கேயும் +2 தான் நம்ம போடணும். ஏன்னா 1 + 2 தான் 3. ஸோ ஆட் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 5. ஸோ இப்படி போட்டிங்கன்னா நம்ம மொத்தமாக இருக்க எல்லா ஆட் இண்டெக்ஸில் இருக்க சம்மும் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ கடைசியில் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ரிட்டர்ன் ஈவன் மைனஸ் ஆட். இங்கே வேற வருது, எங்கே வருது, அரே நேம் மென்ஷன் பண்ணாமல் இருக்கோம். ஓகே, எந்த எரரும் இல்லை. இப்போ அக்செப்ட் ஆகுதான்னு பார்ப்போம். அக்செப்ட் ஆகுது. ஸோ கைஸ், அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின் தான். இந்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.